திருக்குறள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இங்கே வாழ்ந்திருக்காரு, அவர் இதெல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அண்ட் இவ்வளோ மொழியில் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கலாம் சொன்னதுக்கப்புறம் வான்னு அவர் அவ்வளோ இதோ. நம்ம ரிலீஸ் பண்ணுறதும் ஷஃபிள் ரிலீஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அறத்துப்பால் 1 to 133 அப்படி பண்ணால் லாஸ்ட் 3 வால்யூம்க்கு வந்து வெறும் இன்பத்துப்பால் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அது யூடியூப்பில் அப்பா போட்டாங்க. அது சின்ன போர்ஷன் தான் போட்டாங்க. பட் வி வேர் தேர் ஃபார் நியர்லி an hour. அண்ட் அவர் சில பாட்டெல்லாம் கேட்டார், அவர் கண்ணீர் அடிச்சிட்டாரு. ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஈஸியாக புரியுதுன்னு சொன்னார். இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்காகவே ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். அதில் வந்து ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர் வித் டிஸ்பிளே. இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பவதாரணி அக்காலாம் பாடியிருக்காங்க. அங்கிள், தட்ஸ் சச் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் அஸ் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. சர்வதேச புகழ்பெற்ற 2 இளம் கலைஞர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். இருவருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது இன்னும் பெருமை. வணக்கம் லிடியன் நாதஸ்வரம். வணக்கம். அண்ட் அமிர்தவர்ஷினி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? 13 வயசுல சாதிச்சீங்க, சர்வதேச புகழ் பெற்றீங்க, $1 மில்லியன் அள்ளிட்டு வந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அது. 7 வருஷம் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து. ஆமாம், அந்த சாதனை 2019 நடந்துச்சு. 2019 இல்லையா? அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இல்லையா? இப்பவும் கிரீனா ஞாபகம் இருக்கு. அத்தனை கூட்டமும் உங்களை எல்லாரும் சேர்ந்து பாராட்டதுல நினைவுக்கு வருது. திருக்குறள் குறளிசை காவியம் அப்படின்னு சக்கப்போடு போடுறீங்க, தெரியும் எனக்கு. மொத்தம் 10 வால்யூம்னு நான் படித்தேன். எத்தனை வால்யூம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் 7 வால்யூம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு வால்யூமும் வெவ்வேறு நாட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஸோ 10 வால்யூம் 10 கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு ஐடியாவோட இருந்தோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் 1000+ சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, 25+ கண்ட்ரீஸில் இருந்து. இப்போ ஒரு ப்ரைம் கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணோன்னா அதுக்கு நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் சிங்கர்ஸை போய் நாங்கள் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்கள பார்த்து அவங்கள மீட் பண்ணி ஆனர் பண்ணி, ப்ளஸ் டு ஸ்ப்ரெட் திருக்குறள் அண்ட் திஸ் குறளிசை காவியம் ப்ராஜெக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ 7 கண்ட்ரீஸ் முடிச்சிட்டீங்க இல்லையா? எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ அடுத்து எங்கே பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் மார்ச் 14th வந்து சிங்கப்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் கனடா அண்ட் USA. குரலை மட்டும் சொல்லாமல் குரலுக்கு பொருளும் சொல்கிறீங்க. அழகாக அந்த பொருள் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட அதையும் அதே ராகத்தில் ஒரு பல்லவி அனுபல்லவி மாதிரி ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க. அதை அப்போ தட் சால்வ்ஸ் த பர்பஸ்ன்னு அதெல்லாம் அப்போ ஐடியா புரியணும்ல அவங்களுக்கு. கண்டிப்பாக. ஆக்சுவலாக இதோட இனாகுரேஷன் வந்து வள்ளூர் கோட்டத்தில் நடந்தது இல்லையா? செப்டம்பர் மாதம். ஆமாம், செப்டம்பர் 6ஆம் தேதி. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. எனக்கு 20 வயசு ஆச்சு. எனக்கு 18 வயசு ஆனப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், அஃபீஷியல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அப்பா சொன்னாங்க 20 வயசுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பாரு. ஸோ அதுவே ஒரு டார்கெட்டாக எடுத்துகிட்டு செப்டம்பர் 6th முடிச்சிட்டேன். ஸோ செப்டம்பர் 6th வள்ளுவர் கோட்டமும் ரெடி ஆச்சு. அது ரெனோவேஷனுக்குள்ளே போயிட்டலாம். ஃபைனல் வால்யூம் அமெரிக்காவில் ரிலீஸ். அது ஏப்ரல் மேல அது நடக்கும். Dates are yet to be finalized. வெவ்வேறு குரல் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? வெவ்வேறு கண்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அந்த சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த நாட்டை சேர்ந்த தமிழர்களா அல்லது இங்கேருந்து அழைச்சி போவீங்களா? எப்படி அது? கைண்ட் ஆஃப் போத்னு சொல்லலாம். இங்கேருந்து போனவங்களும் இருக்காங்க, அண்ட் அங்கே பிறந்து வளர்ந்த நிறைய சின்ன பசங்க பாடியிருக்காங்க. ஸோ அங்கே அரங்கேற்றம் பண்ணி பாடிட்டு இருக்கிறவங்க, அங்கே பாட்டு கற்றுட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே யாருக்கெல்லாம் தமிழ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கோ அவங்க எல்லாருமே. சரி, இதுக்கு கம்போசிங்லாம் எங்கே பண்ணுறீங்க? எல்லாம் வீட்டில் தான். ஸோ இந்த 1330 மெலடி லைன்ஸும் கம்போஸ் பண்ணது வந்து அக்கா அமிர்தவர்ஷினி தான். ஓ கிரேட். அதுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் அண்ட் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது நான். ஸோ அமிர்தவர்ஷினியோட ரோல் என்ன இந்த திருக்குறள் ப்ராஜெக்டில்? நீங்கள் பேசிக் டியூன் கொடுத்துருவீங்க. ஆமாம், நான் டியூன் கொடுத்து எல்லா சிங்கர்ஸும் பாடினது ரெக்கார்ட் பண்ணும்போது கூடவே இருந்து, ஜூமும் சரி, வீட்டுக்கு வந்து பாடுறவங்களும் சரி, ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வோக்கல் லைன் மட்டும் தம்பிக்கு அனுப்புனேன்னா மியூசிக் ப்ரொடக்ஷன், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு லைவாக ரெக்கார்ட் பண்ணுறது, அது எல்லாமே அவன் பார்த்து அதை ஒரு முழுமையான பாட்டாக்குறது வந்து அவன் தான். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவன். ஆமாம், நான் டியூன் கொடுத்து சிங்கர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். அதுக்கு அவர்கிட்ட கேட்டுப்பீங்களா இந்த டியூன் கொடுக்கலாமா என்னன்னு? இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு பொருளோட இருக்கிறதால எங்களுக்கு
எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. எளிய தமிழ்ல மிஸ்டர் சக்திவாசன் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அது நமக்கு புரியிற தமிழ்ல இருக்கிறதால அந்த டியூன் போடும்போது டிஸ்கஷனும் சில குரலுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்டலா அவன் பண்ணணும்னு நினைக்கிற குரலுக்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் சிங்கர்ஸ் மத்தவங்க பாடுற குரலுக்கெல்லாம் ஃபர்ஸ்டே டியூன் ரெடி பண்ணி அவங்க பாட வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ராப்லாம் அனுப்புவோம். ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமா, ஆமா. ஸோ அந்த சிங்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஜான்ராவும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலக பொதுமறைங்கிறது எல்லாமே தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரே ஜான்ரால போய் ஃபிக்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நிறைய டாப் மியூசிஷியன்ஸ்லாம் பாடியிருக்காங்க. உன்னிமேனன் பாடியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் பார்த்தேன். இன்னும் யார் யார் வந்து பாடியிருக்காங்க அதுக்கு? அஃப்கோர்ஸ் உன்னி மேனன் சார் பாடியிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி. உன்னிகிருஷ்ணன் சார் அண்ட் சங்கர் மாதேவன் சார், சோனு நிகம் அங்கிள் பி. சுஷீலா அண்ட் அம்மா பி. சுஷீலா அம்மா பாடியிருக்காங்க. பாடியிருக்காங்க. டிவி கோபாலகிருஷ்ணன் சார் பாடியிருக்காரு. கேஎஸ் சித்ரா அம்மா, இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு வார்த்தை கேட்ட உடனே கண்டிப்பாக நான் வந்து பாடி கொடுக்குறேன்னு அவ்வளோ ஜெனரஸாக எல்லாருமே வந்து பாடினாங்க. அண்ட் அண்ட் 5 டைம் கிராமி அவார்ட் வின்னர் மேரி அண்ட் ஜே ஜார்ஜ்னு, அவங்க அமெரிக்காவிலேருந்து அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் தாமஸ் ஹிட்டோஷி ப்ரூக்ஸ்மான்னு சொல்லிட்டு அவர் இஸ் அ ஜாப்பனீஸ் அமெரிக்கன். அண்ட் அவர் வந்து திருக்குறள் வந்து இங்கிலீஷில் போயிட்டுக்கு வேலை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அவர் தமிழ் பேசுவார், படிப்பார், எழுதுவார். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார்ச்சுனேட்லி இஸ் அ மியூசிஷியன் அண்ட் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் பாட தெரியும், அதனால நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்கன்னு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அவர் பாடியிருக்காரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மை இன்ஸ்பிரேஷனல் மியூசிஷியன் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜேக்கப் காலியர்னு சொல்லிட்டு. ஹீஸ் அ பிரிட்டிஷ் மியூசிஷியன், ஹீஸ் அ லண்டன் பேஸ்ட் மியூசிஷியன். பட் ஹீஸ் லைக் all over, is buying famous. He's a global musician. He's a 7-time Grammy Award winner. போன வருஷம் November 20th பெங்களூர்ல ஷோ அவர் பண்ணாரு. ஸோ அப்போ என்ன அவர் கெஸ்ட் லிஸ்ட்ல போட்டிருந்தாரு, லிடியன் யூ கம் டு த ஷோன்னு சொன்னார். அப்போ போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் பிரதர், அண்ட் 1000 singers have sung in it, and will you bless me with your vocals for one குறள்னு சொன்னேன். this will be my pleasureன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் அவ்வளோ ஜெனரஸ் 25 minutesல அவர் பாடி கொடுத்தாரு. அண்ட் அவருக்கும் திருக்குறளுக்கும் தமிழுக்கும் அது சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவர் கேட்டது கூட இல்லை. பட் என் மேலே இருக்கிற அன்பில் நான் திருவள்ளுவர் திருக்குறள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2000 yearsக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இங்கே வாழ்ந்திருக்காரு, அவர் இதெல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அண்ட் இவ்வளோ மொழியில் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கலாம் சொன்னதுக்கப்புறம் வாவ்னு அவர் அவ்வளோ எந்துவாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பாடினார். டியூன்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்கல்ல, நிறையா ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். அதாவது ஆப்ரிக்கன் மியூசிக் இருக்குது, அரப் மியூசிக் இருக்குது, என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். இதெல்லாம் வந்து நீங்கள் சில டியூன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டு இதுக்கு ஃபிட் ஆகும்னு நினைப்பீங்களா, அல்லது பாட்டை ரெடி பண்ணிட்டு அப்புறம் டியூனை ரெடி பண்ணுவீங்களா? இது மிக்ஸ்டாக தான் அங்கிள் போச்சு ப்ராசஸ். சில பாட்டெல்லாம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக தம்பி சொன்ன மாதிரி 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும்போது அவனோட பர்த்டேக்கு ஒரு நாள் யோசிச்சுட்டு அடுத்த நாளே இதை நாங்கள் யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா சோஷியல் மீடியாலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், எல்லா சிங்கர்ஸோ யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வாய்ஸ் சாம்பிள் ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பலான்னு. ஸோ அந்த சிங்கர்ஸ் லிஸ்ட் ஒன்றா ஃபில்டர் ஆகி ஒருத்தவங்களா வீட்டுக்கு வந்து பாடுறதால அடுத்த நாள் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்காக டியூன் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அப்படியே அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கு. இந்த பாட்டு இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரியும் இருக்கு. அந்த டியூனை வந்து ரொம்ப அப்படியே பிளான் பண்ணி இல்லாம அது கோ வித் த ஃப்ளோ மாதிரி அது அழகா அமைஞ்சிருச்சு. அது பண்ணதே மிக்ஸ்டாக தான் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டர்லேருந்து பண்ணல, ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுறதும் ஷஃபிள் ரிலீஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அறத்துப்பால் 1 to 133 அப்படி பண்ணால் லாஸ்ட் 3 வால்யூம்க்கு வந்து வெறும் 80 தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அது ரொம்ப போரம் அடிச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப மிக்ஸ்டாக 10% ஃப்ரம் அறத்துப்பால், 10% ஃப்ரம் பொருட்பால், 10% ஃப்ரம் 80 இஸ் மிக்ஸ் லைக் 1 வால்யூம். ஸோ அந்த மாதிரி தான் 10 வால்யூம்ஸ் ரிலீஸ். ப்ளஸ் எல்லா கண்ட்ரிலையும் லான்ச் பண்ணுறதால நம்ம ஆர்டர் படி போனோம்னா அப்புறம் அந்த கண்ட்ரியில் பாடினவங்க பாட்டே வராமல் போயிடுச்சுன்னா பர்பஸே இருக்காது. ஸோ அதனால ஷஃபிள் ரிலீஸ். டே 1லேருந்து ரெக்கார்ட் பண்ணும்போதும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கர் வந்து பண்ணார், அவர் ஃபார் எக்ஸாம்பிள் 371 பண்ணார். நெக்ஸ்ட் சிங்கரே 1081 இன்பத்துப்பால்லேருந்து ஒரு பாட்டு பண்ணார். ஸோ அப்படி தான் ரெக்கார்டிங் ப்ராசஸ். ஸோ இன்பத்துப்பால் பண்ணும்போது ரொமான்டிக் டியூன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க? ஆமாம், அவர் டியூன் கொடுத்துருவேன். அது அந்த இதுக்கு என்ன மூடு இருக்கணுமோ அது ரொமான்டிக் லவ் லைஃப் பற்றியும் சொல்லியிருக்காரு, பிரேக்கப் பற்றியும் சொல்லியிருக்காரு. அப்படியான அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. சில்லியா சில செல்ல சண்டைகள் அந்த மாதிரி டாப்பிக்கும் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் எது இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ அதில் ஆக்கப்பெல்லாம் இருக்குது, அண்ட் சில சிம்பனி மியூசிக் இருக்குது, சில ஆர்கெஸ்ட்ரல் சூட் இருக்குது, அண்ட் சில ராக் மியூசிக், அண்ட் அதுவே கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிட்டா ஒரு டிஸ்கோ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஜான்ஸ். உங்களுடைய பாட்டு நான் நிறைய கேட்டேன், எதுலேயுமே வந்து மியூசிக் வந்து பாட்டு எழுத்துல அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்கீங்க நீங்கள். ஆமாம், ஏன்னா வார்த்தை தான் முக்கியம். பை த எண்ட் ஆஃப் த டே. பாப்பையாட்ட போய் மதுரை போனீங்களா? ஆமாம், மதுரை. சல்மான் பாப்பையா வீட்டுக்கே போனீங்களா? ஆமாம்.
என்ன சொன்னாரு? எவ்வளவு பாட்டு நீங்க ரெண்டு பேரும் பாடுறீங்க, நான் கேட்டேன். அது யூடியூப்ல அப்பா போட்டாங்க. அது சின்ன போர்ஷன் தான் போட்டாங்க. பட் வி வேர் தேர் ஃபார் நியர்லி அன் ஹவர். அண்ட் அவரு சில பாட்டெல்லாம் கேட்டாரு. அவரு கண்ணீர் வடிச்சிட்டாரு. ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாம் கரெக்டா ஈஸியா புரியுதுன்னு சொன்னாரு. தமிழ் உரை எழுதின சக்திவாசன், ஸோ அவருக்கும் அவர் அப்ரிசியேஷன் பண்ணாரு. அவரும் உரை எழுதியிருக்காரு இல்லையா, பட் இஸ் காட் சச் அ கைண்ட் ஹார்ட் டு அப்ரிஷியேட் அதர்ஸ். நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல, வி ஆர் ஹோம் ஸ்கூல். ஸோ வெளியிலேருந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த எஜுகேஷனல் ரீதியாக சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சர்னா அவர் தான். அது என்ன சொல்லிக் கொடுக்க வந்தார்னா திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வந்தார். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் லாக்டவுன் டைம் சொல்லலாம். அப்போ வந்து ஒரு 5 to 6 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லா குறளுக்கும் நீங்கள் சிம்பிளாக இப்போ குறள் வந்து 7 வேர்ட்ஸ்னா பொருள் வந்து 14 வேர்ட்ஸ்குள்ளேயே அடங்குற மாதிரி அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்பும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேட்குற மாதிரி, இன்பத்து பால்னா அது அங்கெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி அது எதுவுமே இல்லாமல் அழகான நாகரிகமான வார்த்தைகளை போட்டு எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி நீங்கள் 14 வேர்ட்ஸ்குள்ளே நீங்கள் தமிழ் உரை நீங்கள் எழுதுங்க. ஆமா, முடிஞ்ச வரை இந்த உரையில நான் பார்த்தேன், உரையில எதுவுமே வந்து கடினமான வார்த்தைகள் இல்லை. ஸோ அது வந்து அப்பா சொன்னாங்க, ஒரு 6 months 7 months கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க. பட் ஒரு 3 to 4 monthsலேயே எல்லாமே அவர் எழுதி முடிச்சிட்டாரு. ஸோ அதனால அவர் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஸோ அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் பாப்பையாவோட பட்டிமன்றம் ராஜா கூட அங்க வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அவர் தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனார். ஏன்னா அவரை மீட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவரும் பாரதி பாஸ்கர் மேடமும் வந்து எங்களை இங்கே இன்டர்வியூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்காக கொடுத்த இன்டர்வியூ அது. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இது அவரும் எழுதியிருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, ஸோ நீங்கள் மதுரை வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ தேர் அட் தட் டைம். ஸோ அதனால பாப்பையாட்ட இருந்து புது 100 நோட்டு வாங்குனீங்களா? ஆமா, அவர் கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இது Absolutely. வெறும் 100 ரூபாய் இல்ல. ஆமா, he was very kind. அப்புறம் சுகி சிவம் கூட வந்தாரு இல்லையா? ஆமா. அது வந்து உங்க இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு வந்தாரா? கரெக்ட். செப்டம்பர் 6 வள்ளுவர் கோட்டம்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. மொத்தம் 13 கெஸ்ட் வந்தாங்க. 13 ஃபீல்ட்ஸ்ல இருந்து 13 கெஸ்ட் வந்தாங்க. அண்ட் இந்த 133 10 அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணது வந்து அவர் தான். இல்ல, வள்ளுவர் கோட்டம் ரொம்ப பொருத்தமான ஒரு இடம் அது ஆக்சுவலா. இப்போ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சா? இது வந்து இப்போ எல்லாம் ஆன்லைன் டிஜிட்டல், இப்போ யூடியூப்ல போட்டிங்கன்னா வால்யூம் 1 2 3 4 7 வரைக்கும் இருக்கு. அண்ட் எல்லாம் நம்ம இப்போ டாப் மியூசிக் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா 10 வால்யூம்ஸும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபிசிக்கல் காப்பீஸ், வைனல், சிடிஸ், பென் டிரைவ்ஸ் அண்ட் இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்காகவே ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். அதில் வந்து ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர் வித் டிஸ்பிளே. ஸோ உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா தமிழர்களுடைய வீட்டில் அது இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு ஹோப்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அது இட்ஸ் லைக் அ ஒன் ஸ்டாப் இது இல்லையா. அதில் இப்போது ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருவோம், 133ன்னு போட்டால் அந்த குறள் வரும், 247 போட்டால் அந்த குறள். ஸோ காலம நேரத்தில் சுப்ரபதம் ஒழிக்கிறாப்புல லிடியனுடைய குரல் ஒழிக்கணும். எங்களது இல்லை, திருவள்ளுவருடைய குறள். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் இளையராஜா அவர்கிட்ட பேசுனீங்களா? ஆமாம், பேசும். ஒரு 2 years பிஃபோர் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அங்கிள் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் பவதாரணி அக்காலாம் பாடியிருக்காங்க அங்கிள், தட்ஸ் சச் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் அஸ் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அப்போ அங்கிள் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்னேன். கேட்டார் அவர்? 1-2 கேட்டார். ஆமாம், நான் அவங்க பாடினது போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் 2-3 போட்டு காட்டினேன். அப்போ என்ன, ஏன்னா அப்போ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ ஸோ ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆல் தி பெஸ்ட். ஒரு கமெண்ட் சொல்ல இல்லை, அவர் நல்லா இருக்கு, நல்ல ப்ராஜெக்ட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுன்னு ஒரு பிளஸ் பண்ணார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும் நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. உலகிலேயே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலையென நினைப்பது. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை.
ஏன் ரகுமான் கூட பாடியிருக்கலாமே, இந்த ஒரு குரல் பாடியிருக்கலாமே, ட்ரை பண்ணீங்களா? பட் நான் கேட்டேன், அங்கிள் இந்த மாதிரி பாடுவீங்களான்னு. பட் ஹி ஹேஸ் ஹிஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். அதனால பட் அவர் சொன்னார், அண்ட் அவர் ஒரு வீடியோ பைட் கொடுத்தாரு விஷ் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த திருக்குறளுடைய ட்ரெய்லர் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே கொலாபரேட் ஆப்ஷன் பண்ணி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஜெனரஸாக வந்து போஸ்ட் பண்ணார். ஸோ அனிருத்தையும் பார்த்தீங்க அப்புறம்? ஆமாம், அனிருத் அண்ணா கிட்ட த்ரூ கால் அண்ட் மெயில் தான். பட் ஹி வாஸ் லைக் ஷுர் பிரதர் ஐ வில் சிங் ஃபார்னு சொல்லிட்டு ஹி கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி sang. ஆமாம் அனிருத் பாடினார்ல? ஆமாம், அனிருத் அண்ணா பாடியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் அவர் ஆமா, பாடியிருக்காரு, அனிருத் பாட்டு அண்ட் டி இமான் சார் பாடியிருக்காரு, பரத்வாஜ் சார் பாடியிருக்காரு. பரத்வாஜ் சார் இதுக்கு முன்னாடி சில திருக்குறளுக்கு அவரும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆமா. அண்ட் எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் பாடியிருக்காரு, அண்ட் வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அண்ட் சிற்பி சார் பாடியிருக்காரு, அண்ட் தேவா தேவா சார் சார் பாடியிருக்காரு. பாடியிருக்காரு. தேவா சார் சொல்ல போனால் காலையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறோம் அங்கிள், இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் பாட முடியுமா? கண்ணு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு. நான் சாயந்தரமே வந்து பாடி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் ஈவினிங்கே வந்து அவர் அவ்வளோ நான் ஜெனரஸாக கேட்டேன். பாடி கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து திருக்குறள் ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது இப்போ ஃபைனல் ஆக போகுது, ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது. உங்களுடைய மிகப்பெரிய கனவு வந்து நிறைவேற போகுது. அது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அது ஒரு சிம்பனி மாதிரி. அதுவும் உங்கள் சிம்பனி வந்து நீங்கள் விரைவில் ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எப்போ? June 21st. June 21st, 2026 வேர்ல்ட் மியூசிக் டே. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே அது வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே அது கேட்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோஸ் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுடைய ராயல் ஆல்பர்ட் ஹாலோ, கார்னகி ஹாலோ, இல்லை நான் ஃபஸ்ட்டு எனக்கு சென்னையில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ சென்னையில் ஒரு ஆப்டான ஒரு வென்யூ பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்கள் சிம்பனி வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த சிம்பனிக்கு வந்து அக்செப்டன்ஸ்னு ஒரு பெரிய வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அது ஏற்றுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அது சில கிளாசிக்கல் எந்தூசியாஸ்ட் எனக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு அது சிம்பனி இல்லைன்னா அவங்க வாசிக்கவே மாட்டாங்க. ஸோ நான் ஸ்கோர் எல்லாம் அனுப்பிச்சி வச்சேன் அண்ட் தே ஆர் ஹாப்பி டு ப்ளே இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னப்போனா பாக், மொசார்ட், ஹைடன் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்த சிம்பனியோட பீத்தோவன் வந்து ஒரு புதுமையான சிம்பனியை வந்து அவருடைய சிம்பனி 9ல் ஃபர்ஸ்ட் டைமாக கொயர்லாம் அவர் கொண்டு வந்தார். அப்போது ஹி ஃபேஸ் லாட் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ் ஃபார் இட். பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது யூரோப்போடைய நேஷ்னல் ஆந்தம் ஆகிடுச்சு. அதான் ஓட் டு ஜாயின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் சம் எவல்யூஷன்ஸ் அண்ட் அது நிறைய பேர் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மேலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்வர்ஷன்ஸில் போட்டு என்ன மாடர்ன் ஆக்கியிருக்காரு. அண்ட் ரக்மனின் ஆஃப் சிம்பனிஸ் எல்லாம் அந்த பரோக் டைம், ரொமாட்டிக் டைப்ல இருந்து அது ரொம்ப புதுசாக இருக்கும். அது ஸோ இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த சிம்பனியோட எசன்ஸ், அந்த கிளாசிக்கல் ஃப்ளேவர், த ரெஸ்பெக்ட் ஃபார் த சிம்பனி அதுக்கு எடுக்காமையும் இருக்கும். அது நம்மளுடைய சிம்பனி. சிம்பனி நீங்கள் வாசிக்கும்போது எந்த டியூனும் வந்து சினிமா டியூன் மாதிரிலாம் அந்த ரிசம்பிளன்ஸோட வந்துருக்கணும். எது மாதிரி இல்லாத புது மாதிரியா இருக்கணும் இல்லையா? அது கண்டிப்பாக அது அப்படிதான் இருக்கும். ஆமாம். பட் இதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் அண்ட் அவங்க தே ஆர் லைக் வெரி ஹை ப்ரொஃபைல் கிளாசிக்கல் மியூசிக் ஸ்காலர்ஸ் ஃப்ரம் லண்டன். அண்ட் அவங்க சொன்னாங்க சவுண்ட்ஸ் absolutely perfectனு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஹெட் பண்ணுறவரே அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த கண்டக்டர் கிட்ட பேசியிருக்கேன் நான். அண்ட் ஸோ இட் வில் டர்ன் அவுட் வெல். உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு? பண்ண போறீங்களா? திருக்குறள் ப்ராஜெக்ட், சிம்பனி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஹாலிவுட் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் மோஸ்ட்லி அங்கே நிறைய இந்த டிஸ்னி இந்த அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசைன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அனிமேஷன் படம் என்னன்னா ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக். ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் மேலே ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு லவ், ஹியூஜ் லவ் ஃபார் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக். ஸோ அண்ட் ஒரு 8 years முன்னாடி 2 ஹாலிவுட் படம், பிளேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி, அண்ட் ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் வார்னர் பிரதர்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த மூவியை இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எங்களுடைய மியூசிக் ப்ராஜெக்ட் அந்த DAWக்குள்ளே போட்டுட்டு ஆடியோ ஃபுல்லாக மியூட் பண்ணி எண்ட் டு எண்ட் மியூசிக் வந்து நான் வீட்டிலே பண்ணேன். அதுக்கப்புறம் நான், அக்கா, அப்பா வந்து அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு கேரக்டருக்கும் வாய்ஸ் பண்ணி நாங்கள் பேசினோம். நாங்கள் வேறு வாய்ஸில் அண்ட் வித் அமெரிக்கன் ஆக்சென்ட் பேசினோம். அண்ட் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி ஒரு 2 films அப்படி ரெடி பண்ணி ஒரு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் பண்ணி வச்சோம். ஆமாம், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அமிர்தா. நல்ல வாய்ஸ் உங்களுது. ஏன் நீங்கள் சினிமாவில் நிறைய பாடலாமே? இதில் உங்கள் தமிழ் டிக்ஷன் கூட நல்லா தான் பேசுகிறீங்க, சொல்கிறீங்க நல்லா. ஏன் நீங்கள் தமிழில் நிறைய பாடலாமே? இதுக்கப்புறம் தான் நான்
பாடக்கூடாது அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்ல. நான் இது வரைக்கும் இல்ல பாப்புலர் மியூசிக் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் இப்போ திருக்குறள் ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயே நிறைய பாட்டு கிட்டத்தட்ட இல்ல யூ ஹேவ் எ டிஃபரெண்ட் வாய்ஸ். நான் கேட்டவொன்னே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ். புதுசா இருக்குது. ஸோ பாடக்கூடாதுன்னு இல்ல. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அண்ட் வி கேன் டெஃபினெட்லி டூ தட். தமிழ் சினிமால பாடலாம்னு ஒரு ஐடியா. கண்டிப்பா மியூசிக் தானே எனக்கு எது ஆமா, வேணா எதுவா பாடலாம். ஆமா. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் வில் எக்ஸ்ப்ளோர். தமிழ்ல உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் நீங்க யாரை சொல்வீங்க? நிறைய பேர் இருக்காங்க அங்கிள். எஸ் ஜானகி அம்மா இருக்காங்க, பி சுஷிலா அம்மா இருக்காங்க. ரொம்ப பழசா போறீங்க. உங்க வயசுக்கு சொல்லுங்க. அப்படின்னு கிடையாது. எல்லாமே மியூசிக் தான். கடைசியில அந்த ஆன்சருக்கு தான் வருவேன் நானு. ஆஃப் கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஃபினெட்லி எல்லாருமே அப்படி நான் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்காது. ஸோ எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். கோடம்பாக்கத்துல ஒரு கை பார்க்கலாமே. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண மியூசிக் நிறைய இருக்கு. ஐ வாண்ட் டு பிரிங் ஆல் தட் அவுட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சினிமான்னு போட்டால் அதுக்குள்ளே நம்ம அப்படியே லாக் ஆகிறதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்கு.